பிரெட் வாங்கினது காஞ்சி போச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நான் இருக்கும்போது ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? அதை வச்சு சூப்பரான கேரமல் பிரெட் புட்டிங் செய்வோமா? ஃபர்ஸ்ட் 6 பீஸ் பிரெட் எடுத்து குட்டியாக பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதிலே 2 முட்டை 120 கிராம் சுகர் போட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 200 ml ஊற்றி அதையும் அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு 80 கிராம் சுகர் போட்டு கேரமல் ஆக்கிட்டு 7 inch கேக் டின்ல உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேரமலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அரைச்ச பிரெட் மிக்சரையும் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி காஞ்சோன்னா டோக்லா பிளேட் வச்சு கேக் டின்னை மேலே வச்சு தட்டு போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஒரு 30 minutes குக் பண்ணி எடுத்தால் சும்மா சூப்பர் சாஃப்டான கேரமல் பிரெட் புட்டிங் ரெடி ஆயிரும். யாருக்காச்சும் பர்த்டே வந்தால் கேக் செய்ய தெரியாதவங்க கூட இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து மாஸ் பண்ணிடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.